கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான் நிறைகளோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. நம்ம எல்லாம் தெரியும் கள்ளத்தராசு. இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு வேலை பிஸ்னஸ் கடை வச்சிருப்பாங்க. அந்த முன்னாடியும் தெரியும் அந்த படிக்கலாம் வச்சிருப்பாங்க. இப்போ 1 கிலோ திப்பு இடத்துல ஏதாவது அதில் ஒட்டியோ இல்லை ஏதாவது திங்ஸ் பண்ணி அதை 900 கிராம் கொடுத்தா 1 கிலோ ஆகும் மாதிரி அப்படிலாம் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய எல்லாரும் பண்ணுவாங்க. நிறைய ஊர்ல தெரியும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ண அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கரெக்டான கிலோ 1 கிலோனா 1 கிலோ கொடுக்க கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னாங்க. இது நம்ம இன்றைய காலத்துல நம்ம கடைகள் வச்சுக்க மாட்டோம். ஆனா வேற விதத்துல நம்ம வஞ்சிட்டு இருப்போம். எப்படி? இப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்கலாம். வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபானா அதில் எப்படியாவது ஒரு 5 ரூபா பிடித்தும் பண்ண மாதிரி நீங்க அதில் அநியாயமா பிடிச்சும் பண்ணலாம். அதுல பிடித்து பண்ணி கொஞ்சம் நீங்க எடுக்கலாம். அடுத்து நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க 5 நாள் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனா 6 நாள் சம்பளத்தை ஏதாவது கலத்தனமா நம்ம வாங்குவோம். இந்த மாதிரி எந்த ஒரு இதுலையுமே அந்த ஒரு ஒரு கள்ளத்தனமான ஒரு விஷயம் வந்துட்டோம். ஒரு கள்ளத்தனமா ஒரு இன்கிரிமெண்ட், அது கள்ளத்தராசா இருக்கலாம், டைமா இருக்கலாம், அடுத்தவங்களுடைய பணமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இதுல இடமா இருக்கலாம். அடுத்து பார்த்து அவங்க அடுத்த 5 ஒரு அடி அடுத்தவங்க இடத்துல எடுக்கிறதா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு புரியும். அந்த பெர்ஃபெக்டான அந்த இருக்கலாம். ஒரு நாளைக்கு வேலைன்னா ஒரு நாளைக்கு சம்பளத்தை கொடுக்கணும். அதுல பிடித்தம் பண்றது, நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு கள்ளத்தனம் பண்ணாலும் கர்த்தருக்கு அருவருப்படுது. அது எல்லா விஷயத்துலையுமே நம்ம உலக ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 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 பஸ்ல இருக்கட்டும், டிக்கெட் எடுக்காம போறதாலும் சரி, எல்லாமே அதுல ஒரு நம்ம அதுல இந்த கள்ளத்தனம் பண்ணி அதுல எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் வந்துருது அப்படின்னு நினைச்சோம்னா அது தேவனுக்கு முன்னாக அருவருப்பான காரியம். தேவனுக்கு முன்னாக தேவன் அருவருக்கு பாவம் அது. அந்த பாவத்தை தேவன் அருவருக்கிறாருன்னா அந்த பாவம் செய்ய நபரையும் அவர் அருவருக்கிறார். அப்ப இந்த வேலையில நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம எல்லா வாழ்க்கையும் ஏதாவது நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம். ஏதோ நமக்கு அதுல இது பண்ணி நம்ம ஒரு 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 இன்கிரிமெண்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதான் பண்ணியிருந்தோம்னா அடுத்தவங்க காசு நம்ம அனுபவிச்சிருக்கலாம். நம்ம ஒரு நிறைகள்ல நம்ம போய் சொல்லியிருக்கலாம். ஒரு வெயிட்ல ஒரு 10 கிராம் ஏமாத்தி ஒரு 10 பாக்கெட் போட்டா 100 கிராம் ஏமாத்துற மாதிரி ஆயிரும். இப்படி பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு எந்த விஷயத்துல நம்ம அநியாயமா நம்ம கள்ளத்தனமா பண்ணியிருந்தோமோ இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம். இனி உள்ள நாட்கள்ல தேவனுக்கு பிரியமான ஒரு அருவருப்பில்லாத வாழ்க்கை, ஒரு சுமுத்திரையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த பூமியில கண்டிப்பா நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வார். பரலோகத்தையும் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்க பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.